இஸ்மாயில்கிட்ட இப்ராஹிம் கேட்டார் என்பதற்கு ஆதாரம் தேட தேவையில்லை. இப்ராஹிம் வழியாக இஸ்மாயில் வந்துட்டாலே போதும், ஒரு காலத்தில் அவங்க வாழ்ந்திருக்கணும். மஸ்ட் என்ன, அவர் சாவுறதுக்கு முந்தைய இவர் விவரம் உள்ளவரா இருந்திருக்கணும். ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கணும். சந்திப்பதற்கு சாத்தியக்கூறு இருந்தால் அவர் வழியாக இவர் சொன்னால் கேட்டுத்தான் அறிவிக்கிறார் முடிவு எடுத்துக்கிறேன்னு. நான் கேட்டேன்னு ஒரு சொன்னா தான் ஒத்துக்கிறோம்னு பார்க்காதீங்க அப்படிங்கிறாங்க இமாம் முஸ்லிம் அவர்கள். புகாரி இமாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்களும் சில பேரும், முஸ்லிம் இமாமும் அதிகமான பேரும் இதுதான் ரூல்ங்கிறாங்க. புகாரி இமாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இஸ்மாயில் இப்ராஹிம் வந்தாவனா ஏத்துக்கிற முடியாது. இஸ்மாயில் தெளிவா சொல்லணும். எப்படி சொல்லணும்? எனக்கு இப்ராஹிம் சொன்னார்னு சொல்லணும். இப்ராஹிம் சொன்னார்னு மட்டும் சொல்லக்கூடாது, எனக்குன்னு சேர்த்து சொல்லணும். இப்ராஹிம் சொன்னார்னு சொல்லி 100 வருஷத்துக்கு முந்தைய ஒரு ஆள் சொன்னதை கூட சொல்லலாம். அவர் புகாரி என்ன பண்றாருன்னா, இப்ராஹிம் எனக்கு சொன்னார்னு அவர் சொல்லணும். நான் கேட்டேன், எனக்கு சொன்னார், என்னிடத்தில் சொன்னார், இந்த கருத்து வரக்கூடிய சமயத்து அது மாதிரி ஹத்தசனா அக்பரனா அது மாதிரியான வாசகத்தை போட்டு அவர் சொல்லணும்னு புகாரி சொல்றாங்க. இதுல ஹதீஸுடைய உசூல்ல புகாரியுடைய ஷர்த்து கடுமையா இருந்தாலும் அதை எல்லாரும் ஏத்துக்கிறதுனால தான் முஸ்லீமையும் சஹீன்னு ஒத்துக்கிட்டாங்க. முஸ்லீம் நூலை இல்லாட்டி சஹீஹ் இல்லைன்னு இருப்பாங்க. உலக மக்கள்லாம் சேர்ந்து எல்லா அறிஞர்களும் சேர்ந்து முஸ்லீம் நூலை என்ன பண்றாங்க, சஹீஹ்ங்கறாங்க. அதுல இப்படித்தான் வரும், இப்ராஹிம் வழியா இஸ்மாயில், மூசா வழியா முஸ்தபான்னு வரும். அப்ப அவர் புகாரி கணக்குப்படி கேட்கல, அது பலவீனம். ஆனா முஸ்லீம் இமாம் படி சரி. ஆனா உலகம் எல்லாம் எதை ஏத்துக்கிட்டாங்க, முஸ்லீம் இமாமுடைய ஷரத்தை ஏத்துக்கிட்டாங்க. புகாரி இமாமுடையது கொஞ்சம் சிறப்பானதுன்னு வேணா சொல்லலாம், கூடுதலா பார்த்திருக்கிறாரு. ஆனா அதுதான் சரிங்கிறதுக்கு அளவுகோல் கிடையாது. சரிங்கிறதுக்கு முஸ்லீம் சொல்றதுதான் சரியான அளவுகோல்ங்கிறது தான் யதார்த்தமான ஒரு நிலைமைங்க. அந்த அடிப்படையில் நம்ம ஒரு ஹதீஸ பத்தி எழுதும் பொழுது ஜாஃபர், அதாவது இந்த தையிப மாபக்கியம் நம்பாளிக்கும் ஒரு ஹதீஸை துணை ஆதாரமா நம்ம எடுத்து வச்சு இதுல நம்ம வைக்கல, அது எங்களுக்கு தேவையும் இல்லைன்னு வைங்களேன். துணை ஆதாரமா வேணான்னு வச்சுக்கிட்டோம், அது தேவையில்லை, மெயின் ஆதாரத்தில் நின்றுவோம். இந்த டாபிக்காக நினைவு தான் படுத்துறேன். அதுல என்ன வருதுன்னு கேட்டா, ஜாஃபர் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து உஸ்மான், உஸ்மானிடம் இருந்து கைலான், கைலானிடம் இருந்து யஅலா, இப்படி அறிவிப்பதாக அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தியில இப்ப நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் காலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. அதாவது ஜாஃபரிடம் இருந்து உஸ்மான் வருதுல, ஜாஃபர் உஸ்மான் சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. உஸ்மான் இருந்து கைலாண்டு வருது, சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. கைலான் இருந்து யாலாண்டு வருது, சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. பிளஸ் நம்பகமானவங்களாம் இருக்கணும். சமகாலத்தில் டூப்பு பேர் வழியா இருந்தா கேட்காம வரல, சமகாலத்தில் இருக்க வேண்டும். அவங்க 2 பேரும் யார்கிட்ட இவர் கேட்டேன்னு சொல்றாரோ அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். 3வது, இடையில ஒரு ஆளை உருவிட்டு அறிவிக்கிறவர் அவர் இருக்கக்கூடாது, கரெக்டா தான் சொல்லுவார். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கனே, இப்ப என் வழியாக ஒரு செய்தியை நீங்க கேட்டுவிட்டு நீங்க ஒரு ஆள்கிட்ட சொல்றீங்க, அவர் நானே சொன்னதா சொல்லக்கூடாது. என் வழியாக நீங்க கேட்கறீங்க, நீங்க போய் நான் சொன்னதாக சொல்றீங்க. அவர் என்ன பண்றாரு, நடுவுல உள்ள ஆளை விட்டுறாரு, பிஜே சொன்னாருங்கிறார், இவர் கேட்காமலையே. இந்த கோளாறு உள்ளவர் என்று அறியப்பட்டிருக்க கூடாது. இப்படி இருந்தால் அதை நம்ம அவங்க கேட்டார்னு ஒத்துக்கலாம் அப்படிங்கிறார் முஸ்லிம் இமாம். இப்ப முஸ்லிம் இமாம் அடிப்படையில் நம்ம அந்த ஹதீஸ் சரி என்று நம்ம எழுதியிருந்தோம்ங்க. அவர் அதை மறுக்கிறதுக்காக வேண்டி இந்த நிலை இதை சொல்றாரு. என்ன சொல்றாரு, சமகாலத்தில் இருந்தால் மட்டும் பத்தாது, அது சரிதான், முஸ்லிமுடைய இமாம் சொல்வதும் சரிதான் சொல்லி இருக்கிறார்கள், அதெல்லாம் குறிப்பிடுறாரு. ஆனாலும் இது எப்ப சரி தெரியுமா, நீங்க அந்த விதியை ஒழுங்கா புரிஞ்சுக்கல. இது எப்ப சரி என்று சொன்னால், வேற ஒரு அறிஞர் யாராவது அவங்க 2 பேரும் கேட்கலன்னு சொல்லாத வரைக்கும் தான். வேற ஒரு ஆள் கேட்கலன்னு சொல்லிவிட்டாரையானால் அவங்க சமகாலத்தில் வாழ்ந்தாலும் ஏத்துக்க கூடாது. சமகாலத்தில் வாழ்ந்து கேட்காம இருக்கலாம்ல. மதுரையில் உள்ள 50 பேர் நீங்க ஒருத்தர் சந்திச்சிருப்பீங்களா? ஒரே ஊர்ல கூட வாழ்ந்திருப்பீங்க, ஒரே காலத்தில் கூட வாழ்ந்திருப்பீங்க. அவன் காஜிமரத்தில் உள்ளவனுக்கு தெக்குவாசக்காரன் தெரியாது, இருக்குமா இல்லையா? அது மாதிரி எவ்வளவோ இருக்கு. அதனால என்ன செய்யுது, கேட்கலன்னு ஒரு ஆதாரத்தோட ஒருத்தர் ப்ரூவ் பண்ணி விட்டால் ஒரு அறிஞர், அப்ப இந்த ரூல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் மறுக்கிறார். எப்படி மறுக்கிறாரு, பைஹகி இமாம் அவர்கள் இதே செய்தியை 2 வழியில் அறிவிக்கிறார்கள். ஒன்னு, ஜாஃபரிடமிருந்து கைலான் என்பவர் அறிவிப்பதாகவும், இன்னொன்னு ஜாஃபரிடமிருந்து உஸ்மான், உஸ்மானிடமிருந்து கைலான் அறிவிப்பதாகவும் வந்திருக்கிறது. அப்ப ஒரு இதுல
ஜாஃபரும் கைலானும் வர்றாங்க அடுத்தடுத்து. ஒரு இதுல வந்து ஜாஃபர்ட்ட இருந்து உஸ்மான், உஸ்மான்ட்ட இருந்து கைலான் வருது. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, ரெண்டு விதமா பைஹக்கி அறிவித்திருக்கிறார்கள். இதுல என்ன தெரிகிறது, நடுவுல ஒரு ஆள் வந்து நுழைக்க இருக்கிறாரு உள்ள, அதை யாரும் நீக்கிவிட்டாங்க. யாரு? உஸ்மான் இருக்கிறார், அவர் பலவீனமானவர். உஸ்மான் என்பவர் பலவீனமான ஒரு ஆளு, அவரை வந்து அதை பின்னாடி உள்ளவங்க யாரும் நீக்கிவிட்டு அறிவிச்சுட்டாங்க. நடுவுல உள்ள பலவீனமான ஆளை உருவிட்டா சரியாகி போயிருமோ அப்படின்னு சொல்வதற்கு அவர் என்ன வாதம் வைக்கிறார் கேட்டா, பைஹக்கி இமாம் இதை வந்து அப்படி சொல்லிவிட்டார்கள் ஒரு பாயிண்ட் வைக்கிறார். இது வந்து இந்த அடிப்படையே தப்பு. அவர் அப்படியே அப்படி இல்லை, அவர் சொல்றபடிலாம் இல்லை. பைஹக்கி இமாம் வந்து கசர இஸ்னாதுல குறைச்சி அறிவிக்கிறாங்கிறாங்க. குறைச்சி அறிவிக்கிறாங்கன்னு அதுக்கு விட்டுணும்னு அர்த்தம் கிடையாது. 3 பேர் அறிவிக்கல, 2 பேரை அறிவிக்கிறாங்கன்னு அர்த்தமே தவிர நடுவுல ஒரு ஆள் விட்டு போச்சுன்னு அர்த்தம் வராது. அந்த அர்த்தம் இல்லைங்கிற நான் தனியா நிறுவுறேன். அதுக்கு ஆதாரங்கள் வச்சிருக்கிறேன். இந்த கசர இஸ்னாதி வந்தா அதுக்கு என்ன மீனிங், அதே மாரிபத்து சுனன்ல பைஹக்கி இமாமே அதுக்கு என்ன வழக்கம் தர்றாருங்கிறது இருக்கிறது. அவங்க சொல்ல அர்த்தம் இல்ல. அதே நேரத்தில் இது ஒரு இது அவர் என்ன கேட்கிறாருன்னா, சரி நீங்க சொன்னது நாங்க ஏத்துக்கிட்டோங்கிறாரு. இப்ப இது இல்லைன்ட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு, நீங்க சொன்னீங்களா இல்ல சமகாலத்தில் வாழ்ந்தா போதும்ட்டீங்கல்ல, இது தப்பு, இதை நான் ஒத்துக்கிட்டேன். சமகாலத்தில் இருந்தாங்க ஜரீருங்கிறவரு அபு இஸ்ஹாக் என்னஞ்சாங்க சமகாலத்தில் இருந்தாங்க. இவர் 85ல பிறக்கிறாரு, அவர் 129ல மரணிக்கிறாரு. 85ல பிறந்த ஒருத்தர் 129ல மரணித்தவரை பார்க்க முடியும் சமகாலம். அதனால உங்க உசூலுக்கு சரியா இருக்கு, எங்க உசூலுக்கு தப்பு தான், இது தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். இவர் நம்ம சொன்னால மனசாட்சிப்படி ஒத்துக்கல, அப்படித்தான் ஒரு வாதத்துக்கு தான் ஒத்துக்கிறாரு. அவர் வாதத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. சரி, ஒத்துக்கிட்ட பிறகு இப்ப என்ன அவர் கேட்கிறாருன்னு கேட்டா, சரி உங்க நிலைக்கு நான் வந்துட்டேன், இது இல்ல வாபஸ், இது வாபஸ் வாங்கிட்டேன். உங்க நிலைமைக்கு நான் வந்துட்டேன். என்ன வந்துட்டேன், சந்திச்சாலே போதும் நிலைக்கு வந்துட்டேன். அவர் சொல்றாரு, ஜரீர் அபு இஸ்ஹாக் வந்துருச்சுல, ஒரு காலத்தில் இருந்த சரி சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்கல்ல, அது போதும் எங்களுக்கு. 2 பேர் நல்ல ஆள்க, குறை இல்லாத ஆள்க, தஜ்லிஸ் இல்லாத, அதாவது நடுவுல ஒரு ஆள் உருவிட்டு அறிவிக்கிறாள் இல்ல, அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதை நான் ஏத்துக்கிறேங்கிறார். அவர் ஏத்துக்கிட்ட பிறகு இப்ப வாங்க, இப்ப எப்படி நீங்க குறை சொல்லுவீங்க, நிலைவாட்டம் மாத்திக்கிட்டார்ல, அவருடைய நிலையும் என் நிலையும் இப்ப ஒன்னாயி போச்சு அப்படின்னு சொல்லி உங்க வாதப்படி நீங்க எப்படி அதை பலவீனம்பீங்க, இடையில ஆள் விட்டுச்சுன்னு எப்படி சொல்லுவீங்க, மாத்திக்கிட்டாருன்னா வைக்கலாம். மாத்திக்கிட்டாருன்னா அதுல என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து கொஸ்டின் கேட்க கூடாது, நம்ம நிலைக்கு அதை வந்துட்டார். இப்ப ஏன் நிலைப்படி அதை வைக்கலாமான்னு கேட்டா, ஏன் நிலையில இன்னும் கொஞ்சம் தெளிவு இருக்கிறது, விஷயம் இருக்கிறது. என்ன விஷயம் என்றால், அவங்க கேட்கவில்லை என்பதை வேற அறிஞர்கள் திட்டவட்டமா காரணத்தோட உறுதிப்படுத்தி இருப்பார்களேயானால் சமகாலம் பத்தாது என்பதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். பைஹக்கில் அப்படி இல்லை, இதுல அப்படி இருக்குது. எப்படி இருக்குது, அதாவது ஹர்மலா, சஹனூன், யூனுஸ், பஹர் இப்னு நஸ்ர் வகைருஹும் மற்றும் பலர், இவ்வளவு பேரும் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள், ஜரீருக்கும் அபு இஸ்ஹாக்கும் நடுவுல ஹசன் இப்னு உமாராண்டு ஒருத்தரை சொருவி சொல்றாங்க. இத ஆய்வு பண்ணி ஒரு அறிஞர் சொல்கிறாரு, இந்த இவ்வளவு நல்ல ஆட்க ஹுஃபால்கள், இவங்கெல்லாம் கரெக்டா செய்திகளை அறிவிக்கக்கூடியவங்க, இவங்க அறிவிச்ச செய்திகள்ல இந்த ஆள் வழியாகத்தான் அவர் கேட்டிருக்காரு, நல்லா தெரியுது என்று சொல்லி லம் யஸ்மான்னு சொல்றாரு. பாயிண்ட் என்ன தெரியுமா, கேட்கலங்கிறார். பைஹக்கி விஷயத்தில் அப்படி இல்லை. பைஹக்கி விஷயத்துல அவர் 3 பேரை போட்டு அறிவிச்சிருக்காரு, இவர் 2 பேரை போட்டு அறிவிச்சிருக்காருன்னு வந்திருக்கு. கேட்கலன்னு ஒன்னும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணல பைஹக்கி. இங்க என்ன மேட்ரு, இங்க மேட்ரு என்னன்னு கேட்டா லம் யஸ்மாங்கிறாரு. அதை மட்டும் சொல்லல, இந்த கோளார பண்ணுனதே சுலைமான் வர கண்டுபிடிச்சு வர சொல்றாரு. இதற்கு லம் யஸ்மான்னு சொல்றாரு. இந்த கோளார சொன்னது யாரு, அபுதாவுடைய ஷேக் இருக்கிறாரு, சுலைமான் தான் பண்ணிவிட்டாரு. ஏன் சுலைமான் சொல்றாரு, இந்த சுலைமானுடைய இடத்துல தான் யாரெல்லாம் வர்றா, சுலைமானுக்கு பதிலாக ஹர்மலா அறிவிக்கிறாரு, அவர் இதுல நடுவுல ஆள் வருது. சுலைமான்ங்கிற இடத்துல பஹர் வர்றாரு, இங்க நடுவுல 2 பேருக்கு மத்தியில அபு இஸ்ஹாக்கு ஜரீருக்கு மத்தியில ஆள் வருது. இந்த சுலைமான்ங்கிற இடத்துல வந்து ஹர்மலா என்ன மாதிரி பேர்கள் புதுசு புதுசா, சஹனூன் வர்றாரு, அவரும் அது மாதிரி இருக்கிறாரு, யூனுஸ் வர்றாரு. இப்ப அவர் பாக்குறாரு, இந்த 4 பேரும் வைட்டான ஆள்க, இந்த 4 பேரும் சொல்லும் பொழுதெல்லாம் ஜரீரு, ஹசனு, அபு இஸ்ஹாக்குங்கிறாங்க. இந்த பர்டிகுலர் இதே ஹதீஸுக்கு வேற ஹதீஸ் சொன்னா கூட அந்த ஹதீஸை கேட்கல, இந்த ஹதீஸை கேட்டான்லாம். சேம் இந்த ஒரு ஹதீஸுக்கே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா,
இப்படிதான் அறிவிச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பார்த்து ஆய்வு பண்ணி அவர் சொல்றாரு. அதை இப்னு ஹஜர் அக்செப்ட் பண்றாரு, ஏத்துக்கிறார், மறுக்கல. அது இல்லத்துன் மாலூலுங்கிறாரு. அது மறைவான நிறைய பேர் கவனிக்காத ஒரு குறை, கவனிக்காம விட்டுட்டாங்க, அதான் ஹபியான்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு குறைபாடு இருக்குன்னு அவர் சொல்றாரு. இதுக்கு பொருந்துமா? இது எங்க விதி, அதே தான் எங்க ரூலுக்கும், எங்க வேண்டாவாத்துக்காக சொல்லல. இப்படி கேட்கலன்னு ப்ரூவ் செய்யப்பட்டால் ஒரே காலத்தில் வாழ்ந்து 10 தான் நாங்க சொல்றோம். ஒரு 2 பேரும் ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க, கேட்கவில்லை என்று உறுதி செய்யப்படுகிறது தக்க காரணங்களோட. அப்ப கேட்டார் நாங்க சொல்ல மாட்டோம். அப்ப எங்க நிலை பிரகாரமும் அது ஆளு விடுபட்டு கேட்கலன்னு தான் அர்த்தம். எங்க நிலைமையை நீங்க ஒத்துக்கிட்ட காரணத்தினால உங்க நிலைமை பிரகாரமும் என்ன செய்யல, அவரு கேட்கல. 2 பேர் நிலை பிரகாரமும் அது பலவீனம். பிடிவாதத்துக்காக வேண்டி எங்க நிலைக்கு நாங்க எல்லாம் பேசல. எங்க நிலை உங்க நிலை 2 நிலைப்படி பார்த்தாலும் அது இஸ்ஹாக் கிட்ட இருந்து